எண்ணம் ஃபைனலா வந்து நீங்க பிரைவேட் பஸ்ல கொண்டு போறீங்க, கொஸ்டின் தப்பு, ஆன்சர் தப்பு, என்னவா இருந்தாலும் நாங்க ஸ்டூடண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நாங்க ரிசல்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு நீங்க ஒண்ணு வேகன்சி அதிகப்படுத்துங்க. ஓகே. இப்போ 4500 தான் இருக்கு. நீங்க 2012ல 12000 வேகன்சி கால்ஃபர் பண்ணாங்க. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது 2013ல 6000 வேகன்சி, 2014ல 9000 வேகன்சி. அந்த கடந்த ஃபர்ஸ்ட் 5 வருஷம் ஏடிஎம்க்கு என்ன பண்ணாங்க, 30000 வேகன்சி கால்ஃபர் பண்ணாங்க குரூப் 4 மட்டும். ரெண்டாவது 5 வருஷம் வந்து 22000 வேகன்சி கால்ஃபர் பண்ணாங்க குரூப் 4 மட்டும். பட் இப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு 14 தான் இருக்கு, 14000 தான். ஸோ அதனால நம்ம கண்டிப்பாக ஒரு 10000 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்முடைய மாணவர்கள் எப்படி சொன்னீங்கன்னா சார், பொதுவாகவே அரசு ஊழியர்கள் டிஎம்கேக்கு ஓட்டு போடுவாங்கன்னு ஒன்று இருக்கு. நம்ம மாணவர்கள் அப்படித்தான். எனக்கு ஜனவரி மாதம் யார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்களோ டிஎம்கே கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஓட்டு. உண்மையிலே வந்து 10000 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம். காரணம் என்னன்னா 5 லட்சம் வேகன்சி ஃபில் பண்ணுறேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. 5 லட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, அப்புறம் போலீஸ் இது ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒரு 50000 ஃபில் ஆயிருக்கணும் உண்மையை சொல்லணும் அப்படின்னா. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து 10000 வேகன்சி அழகாக இன்க்ரீஸ் பண்ணலாம். வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஏன்னா சார் நீங்கள் ஒரு முறைகேடு நடக்குது என்ன வேணா வச்சுக்கோங்க, ஒரு பர்சன்டேஜ் தான் நடக்கும். இப்போ 2019ல் ராமேஸ்வரத்தில் ஒரு பெரிய இஷ்யூ நடந்துச்சு குரூப் 4ல. அதில் வந்து முறைகேடு கண்டுபிடிச்சு ஒரு 88 பேர் வெளியே அனுப்புனாங்க. மொத்த போஸ்ட் 10000. ஸோ 10000ல் 88 பேர் தப்பு பண்ணியிருக்காங்க, வெளியே அனுப்புனாங்க. அப்போ ரொம்ப கம்மியாக தப்பு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இவ்வளோ இரகாட்டிஸ் இருக்கும்போது வேகன்சி ஒரு 6000 வேகன்சி கூட்டிங்கன்னா யாருமே பாதிக்கப்பட மாட்டாங்களே, ஓரளவுக்கு மாணவர்கள். ஸோ இதுதான் அரசாங்கத்திடம் இன்றைக்கு மாணவ மாணவிகள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை.